வணக்கம். திடீரென நேராக சமைக்கும் இடத்திற்கே வந்து துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் செய்த செயல். அதிர்ந்து போன அதிகாரிகள், நெகிழ்ந்து போன பொதுமக்கள். அப்படி நேற்று இரவு திடீரென சமைக்கும் இடத்திற்கு சென்று துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் என்ன செய்தார் என்பது பற்றிய மூலிகத்தோடு இப்ப நம்ம பார்க்கலாம். உதயநிதி அவர்கள் அரசியலில் கால் பதித்ததிலிருந்து அயராது மக்கள் பணியில் ஈடுபட்டு வருகிறார். குறிப்பாக எம்எல்ஏவாக இருந்த போதும் அமைச்சராக ஆன போதும் சற்றும் தொய்வில்லாமல் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் ஓடி ஆடி வேலை பார்த்தார். இந்த நிலையில் தற்போது துணை முதலமைச்சரான பிறகு இரவு பகல் பாராமல் ஓய்வில்லாமல் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் சுற்றுச்சுழன்று பணியாற்றி வருகிறார். முக்கியமாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இடத்திலிருந்து பெரும்பாலான பணிகளை தற்போது உதயநிதி அவர்கள் தான் கவனித்துக் கொள்கிறார். இப்படிப்பட்ட நிலையில் பெஞ்சல் புயல் காரணமாக கடந்த 2 நாட்களாக சென்னை முழுவதும் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. அந்த வகையில் நேற்று அதிகாலையிலிருந்தே துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் களத்திற்கு நேரிலிருந்து மக்கள் பணியில் ஈடுபட்டு வருகிறார். ஒருபுறம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களும் மறுபுறம் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களும் களப்பணியில் ஈடுபட்டது அனைவரது கவனத்தையும் வெகுவாக ஈர்த்தது. இதற்கிடையே நேற்று இரவு துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் செய்த செயல் ஒன்று கவனத்தை ஈர்க்கும் வகையில் அமைந்தது. அதாவது நேற்று காலையிலிருந்தே சென்னையின் பல்வேறு பகுதிகளுக்கும் சென்ற துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் தீவிர களப்பணியில் ஈடுபட்டு மழைநீர் வெளியேறுவதை உறுதி செய்து பொதுமக்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுத்து வந்தார். அந்த வகையில் நேற்று இரவு தனது சொந்த தொகுதியான சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி சென்ற துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் அங்கும் பல்வேறு ஆய்வுப் பணிகளில் ஈடுபட்டார். பின்னர் வி.ஆர். பிள்ளை பகுதி மாட்டாங்குப்பம் மண்டபத்தில் பொதுமக்களுக்கு வழங்குவதற்காக உணவு தயாரிப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது என்பதை அறிந்த துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் நேராக அந்த உணவு தயார் செய்யப்படும் இடத்திற்கே நேரில் சென்று உணவு தயாரிக்கப்படும் முறையை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். குறிப்பாக ஒரு கரண்டி எடுத்து வந்து உணவின் தரத்தை கிண்டி பார்த்து துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் ஆய்வு செய்தார். இதனைத் தொடர்ந்து கனமழையும் பொருட்படுத்தாமல் பணியாற்றி வரும் முன்கள பணியாளர்களுக்கு நன்றி தெரிவித்த உதயநிதி அவர்கள் அவர்களுக்கு பிரெட், பிஸ்கட், சிப்ஸ் உள்ளிட்ட நலத்திட்ட பொருட்களையும் வழங்கினார். பின்னர் கனமழையின் தாக்கத்தால் மக்கள் எதிர்நோக்கும் பாதிப்பை தவிர்க்கும் நோக்கில் பணியிலிருந்த மீட்பு குழுவினருடன் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் ஆலோசனைகளையும் கருத்துகளையும் பகிர்ந்து கொண்டார். இதனைத் தொடர்ந்து நேற்று இரவு சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியின் பல்வேறு பகுதிகளுக்கும் சென்ற உதயநிதி அவர்கள் அப்பகுதி மக்களிடம் கோரிக்கை மற்றும் குறைகள் குறித்து கேட்டறிந்தார். அதே சமயம் இரவிலும் பணியாற்றிக் கொண்டிருந்த தூய்மை பணியாளர்களுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் சிற்றுண்டிகளையும் வழங்கினார். மொத்தத்தில் நேற்று காலையிலிருந்து இரவு வரை சற்றும் ஓய்வில்லாமல் தொடர்ந்து துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் கொட்டும் மழையும் பொருட்படுத்தாமல் மக்கள் பணியில் ஈடுபட்டது அனைவரது கவனத்தையும் வெகுவாக ஈர்த்தது. நேற்றைய தினம் பெஞ்சல் புயல் காரணமாக சென்னை முழுவதும் தொடர்ந்து கனமழை கொட்டி தீர்த்த நிலையில் அந்த தொடர் மழையும் பொருட்படுத்தாமல் மழையில் நனைந்தபடியே ஒருபுறம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களும் மறுபுறம் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களும் தொடர்ந்து களப்பணியில் ஈடுபட்டு மக்களுக்கு தேவையானதை பார்த்து பார்த்து செய்து கொடுத்த இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.